ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர் டைங்க. அதுவும் பார்த்திங்கன்னா 2டே பொருளை வச்சு இன்றைக்கி செம்மையாக ரெடி பண்ணியிருக்கோம். மாத கணக்கில் உங்கள் முடி வந்து கருமையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதை போட்டால் அப்படியே ஜெல்லு மாதிரி இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. முடியில் போட்ட செகண்டில் 1 மணி நேரம் விட்டிங்கன்னா போதும், டோட்டல் முடியும் நல்லா கருப்பாயிரும். செம்மையான ஒரு ரிசல்ட்டையும் கொடுக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்லா வலுவலுன்னு நல்லா ஜெல்லு மாதிரி இருக்குது. இதில் மட்டும் இல்லைங்க, உங்கள் முடியிலையும் நல்லா செம்மையாக பிடிச்சிக்கும். ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டே தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போது இந்த ஹேர் டேயை நம்ம எப்படி போய் ரெடி பண்ணலான்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி 2டே பொருளை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் டே தாங்க ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஃப்ரெஷ்ஷான வந்து செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலையும், ஒத்த செம்பருத்தி இலை வந்து எடுத்துக்கோங்க கண்டிப்பாக. பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ஒத்த செம்பருத்தி இலையை எடுத்துக்கிட்டு அதே அளவு இந்த பூக்களையும் எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு அலசிடுங்க. அலசிட்டு அதுக்கப்புறம் இந்த இலைகளை மட்டுமே கட் பண்ணிக்கோங்க. செம்பருத்தி இலை இருக்கு இல்லையா, தண்டு இல்லாமல் இந்த இலைகளை மட்டுமே நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் டை வந்து மாத கணக்கில் உங்கள் முடி வந்து கருமையாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது தொடர்ந்து போட்டுட்டு வரப்போ உங்கள் முடியெல்லாம் நல்லா க்ரோத் ஆகும். எப்போவுமே இனிமேல் வெள்ளை முடி வராமல் நல்லா கருன்னு முடி வளர்கிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுங்க. பாருங்கள் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 2, 3 கைப்பிடி அளவுக்கு ஒரு இலக்கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு 30 இலைக்கு பக்கம் செம்பருத்தி இலை எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம இந்த 2 பொருளை வச்சு தான் ரொம்ப முக்கியமாக அந்த ஹேர் டே வந்து ரெடி பண்ண போகிறோம். அதனால் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு நம்ம செம்பருத்தி இலை எடுத்தாச்சு. அதே அளவுக்கு நான் பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6, 7 பூ வரைக்கும் எடுத்திருக்கேன். இந்த காம்பை கிள்ளிருங்க. இந்த பாருங்கள் இந்த க்ரீன் கலரில் எடுத்துகிட்டு இந்த பூவை மட்டும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பிச்சு பூவை மட்டும் போட்டுக்கோங்க. இந்த நடு இதில் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து எடுத்துருங்க. எடுத்துகிட்டு கீழே இருக்கிற அந்த க்ரீன் கலரையும் எடுத்துருங்க. பூவை மட்டும் பிச்சு இதில் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 7 பூ வரைக்கும் எடுத்திருக்கேன். 2 கைப்பிடிக்கு ஒரு 7 பூ எடுத்திருக்கேன். நீங்கள் பூ அதிகமாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நான் தண்ணியில் நல்லா அலசி எடுத்துருக்கேங்க. நீங்கள் கண்டிப்பாக மண்ணெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அலசி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வர போகிறோம். நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிருங்க. அப்போ தான் வந்து நம்ம இதை வந்து ஃபில்டரெல்லாம் பண்ண போகிறது கிடையாது. அதனால் நல்லா எவ்வளோ அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து நல்லா அரைச்சிருங்க. இப்போது நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். சூப்பராக அரைப்பட்டுருச்சு. பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு பேஸ்ட்டு கண்டிஷனுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடணும். தலை கொஞ்சம் கூட அந்த இலையெல்லாம் அரைப்படாமல் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிங்கன்னா நல்லா ஜெல்லு மாதிரி வந்துடும். நல்லா வலுவலுன்னு ஒரு சின்ன ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஹேர் டை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது ஒரு இரும்பு கடாய் வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பில் வச்சுட்டு நல்லா வந்து சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக இது இரும்பு கடாய் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு ஹேர் டை வந்து நல்லா கருப்பாக கிடைக்கும். 1 டம்ளர் அளவு தண்ணி. தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுறலாம். தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கருஞ்சீரக பவுட்ரு வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. நீங்கள் வந்து கருஞ்சீரக பவுட்ரு இல்லை அப்படின்னா கருஞ்சீரகத்தை நல்லா ஒரு 2 ஸ்பூன் போட்டு வறுத்துட்டு அதை நல்லா பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஹேர் டைக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 டீஸ்பூன் அப்படிங்கிறது ஒரு 1.5 டீஸ்பூன் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். கருஞ்சீரக பவுட்ரு கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கோங்க. நல்ல கருமையாக நிறத்தை நம்மளுக்கு மாற்றி கொடுக்கும். பவுடராக யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் நம்மளுக்கு பவுடராக கிடைக்கும். அந்த தண்ணியில் அதை போட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க.
அதுக்கு அடுத்து ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் அவரி இலை பவுடர், அதையும் நல்லா அந்த தண்ணியிலேயே கலந்து விட்டுருங்க. இன்னுமே நல்லா அதிகமாக கருமையாக்கிறதுக்கு இந்த அவரி இலை வந்து உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அதனால தான் நம்ம அவரி இலை பவுடர் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கோம், கருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன். இப்போ இது ரெண்டையுமே நல்லா வந்து பார்த்திங்கன்னா கொதிக்க விட்டுருங்க. இப்போ நல்லா கொதி வருது. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற செம்பருத்தி இலையும் செம்பருத்தி பூ அரைச்சோம் இல்லையா, அதை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கெட்டி ஆகிற வரைக்கும் நீங்கள் கலந்து விடணும். ஒரு பேஸ்ட் பதம் வரும், நல்லா கருமையாக மாறி அந்தளவு வர வரைக்கும் இதை நல்லா வந்து திக் பேஸ்ட் ஆகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா கலர் சேர்ந்ததுக்கப்புறம் எப்படி மாறுது அப்படின்ட்டு. எப்போவுமே செம்பருத்தி இலையும் செம்பருத்தி பூவையும் இந்த மாதிரி பயன்படுத்தினீங்கன்னா முடி வந்து உங்களுக்கு நல்ல உடனே கருமையாகும். கருமையாகிறது மட்டும் இல்லாமல் நல்ல மாத கணக்கில் உங்கள் முடி வந்து நல்லா கருப்பாகவே இருக்கிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுங்க. இதை நல்லா வந்து கொதிக்க விடுங்க. கொதிக்க வச்சு நல்லா ஒரு கெட்டி பேஸ்ட்டாக வரும். அதே மாதிரி இப்போ நான் அரைச்சிருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு துளி கூட அந்த இலையோட இதே இல்லை. அந்த அளவுக்கு வந்து நீங்கள் அரைச்சி எடுக்கணும். திப்பி திப்பியாக அரைச்சிங்க அப்படின்னா தலையில் வந்து பேஸ்ட் மாதிரி வராது. அதனால் கண்டிப்பாக நல்லா தண்ணி விட்டு நல்ல ஒரு திக்கான ஒரு க்ரீம் மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. இது நல்லா ஒரு 2-3 நிமிஷம் ஆகுங்க இது கெட்டி ஆகிறதுக்கு. நல்லா இப்படி கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த கருஞ்சீரகம் அவரி இலை பொடி ரெண்டுமே நல்லா மிக்சிங் ஆகிறப்போ நல்லா கருன்னு ரொம்ப சூப்பராகவே உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். இதை நல்லா வேக விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா சுண்டிருச்சு பாருங்கள். நம்ம அந்த ஊற்றி அரைச்சோம் இல்லையா, அந்த ஒரு டம்ளர் தண்ணி வந்து நல்லா சுண்டிட்டு அந்த செம்பருத்தி பூவோட பேஸ்ட்டும் அவரி இலை அதுக்கப்புறம் கருஞ்சீரக பவுடர் அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வர்றப்போ நல்லா திக்காயிரும். இந்த பேஸ்ட் வந்து நம்மளுக்கு தலையில் போடுறப்ப தலையில் வந்து வலியாது. இல்லைன்னா தண்ணியோடு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நம்ம தடவின செகண்டில் வந்து ஒழுகிறதுக்கு ஆரம்பிச்சிரும். அதனால் கண்டிப்பாக ஒரு 5 நிமிஷம் இப்படி விட்டிங்கன்னா நல்ல ஒரு பேஸ்ட் ஆயிரும். இப்போ பாருங்கள் நல்லா திக்காயிருச்சு. இது நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சிட போகிறோம். நல்லா கொஞ்சம் விறுவிறுப்பு ஆறுனதுக்கப்புறம் இதை மூடி போடுங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. இப்போ இறக்கி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா இறக்கி வச்சாச்சு. நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இதை நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். சூடு ஆறுனதுக்கப்புறம் நல்லா டைட்டாக ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா ஒரு 8 மணி நேரம் நல்லா அப்படி வந்து ஊறட்டும். இது ஊறுறப்ப நல்லா உங்களுக்கு காலையில் பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாத அளவுக்கு நல்லா பிளாக் ஆயிருங்க. ஏன்னா இந்த இரும்பு கடாயோட பதம் அந்த அயன் கிடைக்கிறதுனால இன்னுமே நல்லா கருப்பாகி ஒரு சூப்பரான ஹேர் டை வந்து ரெடி ஆயிரும். இதை வெயிட் பண்ணி நம்ம காலையில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஹேர்டையை நம்ம க்ரீன் கலரில் கலந்து வச்சோம். இப்போ என்ன கலரில் இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். நல்ல ஒரு ஓவர் நைட் வச்சிங்க அப்படின்னா செம்பருத்தியோட ஹேர் டை வந்து இந்த அளவுக்கு வந்து மாறுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறுங்க. ரொம்பவுமே ஒரு சூப்பரான கலர் மாதிரி இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு பிளாக் ஆகிருக்கு அப்படின்ட்டு. இது போட்டால் நீங்கள் மாத கணக்கில் உங்கள் முடி வந்து நல்லா கருமையாக கருன்னு இருக்கும். முடி வளரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஹேர் டை, ஹேர் க்ரோத் டைன்னு கூட சொல்லலாம். நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே உங்கள் தலையில் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு 1 மணி நேரம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நல்லா நீங்கள் தண்ணி அலசுனீங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள் செம்மையாக வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம தலையில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். தொட்டு இப்படி நம்ம வச்சோம்னாவே இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஜெல்லு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா அந்த செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலை ரெண்டுமே அந்த வலுவழுப்பு தன்மை அதிகமாக இருக்குது. நம்ம தலையில் மெலனின் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நரைமுடி அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி செம்பருத்தியை பயன்படுத்துகிறப்போ நல்லா உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும். இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஹேர் டை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ ஆயில் வந்து இல்லாமல் பண்ணணும். லைட்டாக எனக்கு ஆயில் இருக்குது, ஆனால் இது வந்து நல்லா வந்து கருப்பாகுங்க முடி. இப்போ நான் வந்து நிறைய பேர் வந்து வெள்ளை முடியில் அப்ளை பண்ணுங்கள் அப்படிங்கிறேன். கண்டிப்பாக வெள்ளை முடி இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணுங்கள். நான் வந்து இதெல்லாம் போட்டு முடி நல்லாவே கருப்பாயிருச்சு. கண்டிப்பாக இது வந்து கலர் பிடிக்கும். அதனால் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி கவர் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா க்ளவுஸ் இருந்துச்சுன்னா க்ளவுஸ் போட்டுக்கோங்க. முடியை சிக்கு இல்லாமல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா முடி வந்து வகுந்து விட்டுக்கோங்க. எல்லா ஹேர் டையும் போடுற மாதிரி தான் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணுங்கள். போட்ட செகண்டில் உங்கள் முடியில் நல்லா கப்புன்னு வந்து பிடிச்சிக்குங்க. நல்லா கருமையாகவும் இருக்கும். நீங்கள் தடவரப்பவே முடி வந்து கருன்னு மாறிடுங்க. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு.
கண்டிப்பாக க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது நான் பண்ணுறப்போ 2-3 நாளாக வந்து சோப் போட்டு கழுவி கூட கை வந்து கலர் மாறல. நெகமெல்லாம் வந்து கருப்பு பிடிச்சிக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து கவர் யூஸ் பண்ணி போடுங்க. அப்படி இல்லைனா ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எப்படி பிடிச்சிச்சுன்ட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி முடியை எடுத்து விட்டுட்டு, உங்களுக்கு வெள்ளை முடி இருக்கிற இடத்துல தான் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி வந்து போட்டிங்கன்னா எல்லா பக்கமும் கலர் வந்து ஒரே மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி பிரித்து வந்து போடுங்க. ஃபைனலாக முடிகிறப்போ எல்லா முடிக்கும் டோட்டலாக வந்து போட்டுட்டு நல்லா கொண்டை போட்டுக்கோங்க. நல்லா ஜில்னஸாக செம்மையாக இருக்கும். இது ஓவர் நைட் வச்சு நம்ம போடுறப்ப செம்பருத்தி வந்து இந்த அளவுக்கு மாறுமாங்கிறது அதிசயமாக இருக்குது. அதில் நம்ம இந்த செம்பருத்தி பூ ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துருக்கோம் இல்லையா, முடி வளர்ச்சியை நல்லா கொடுக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி நான் எல்லா பக்கம் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், அப்படி இருந்து கையிலெல்லாம் பிடிக்கிறது அப்படியே வந்து பிடிச்சிக்குது. அதுக்கப்புறம் ஃபைனலாக பாருங்கள், இந்த மாதிரி வந்து முன்னாடியெல்லாம் நெத்தி முன்னாடி தான் அதிகமாக இருக்குது நம்மளுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து கீழெல்லாம் வலியாது. ஏன்னா இது வந்து செம்பருத்தி அந்த வலுவலுப்பு இருக்கிறதுனால வடியவெல்லாம் வடியாதுங்க. நைட்டு நீங்கள் கலந்து வைக்கிறப்போ அந்த ஜெல்லோடவே போதும். தண்ணியெல்லாம் நீங்கள் சேர்க்க வேண்டியது வராது. இது அப்படியே என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி வந்து கொண்டை போட்டுருங்க. அவ்வளோதான். நல்லா ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். நம்பவே முடியாத அளவுக்கு நல்லா கருன்னு மாறும். ஒரு ட்ரிப்பு வந்து லைட்டாக மாறுது அப்படின்னா தொடர்ந்து வந்து இன்னொரு முறை வந்து பயன்படுத்துங்க. ஒரே முறையில் போட்டு எல்லாமே எங்களுக்கு ரெடி ஆகலை அப்படின்னு கமெண்ட் பண்ணாதீங்க. அதிகமாக வெள்ளை முடி இருந்துச்சு அப்படின்னா அவங்கவுங்க உடல்நிலையை பொறுத்து தான் உங்களுக்கு கலர் வந்து மாறும். அதனால் ஒரு 2-3 டைம் வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். பாய்.